பேசி சரி வீடு வரைக்கும் வந்து சரி பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. நான் காப்பி குடுக்குறதுல நிம்மதியானேங்க. ஐயோ! யார பார்த்தாலும் காப்பி தட்ட தூக்கிக்கிட்டு போய் 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 கடவுளே மோசம். ஸோ ஒரு பாட்டு இருக்குல்ல, எத்தனை தடவ வெட்கப்படுவா எங்க அக்கா, எத்தனை தடவ காப்பி குடுப்பா எங்க அக்கா. அது எனக்கு தான் கிட்டத்தட்ட நான் ஒரு 27 வயசுல கல்யாணம்னா கொஞ்சம் முதிர்கன்னின்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஆளால நான் கல்யாணம் பண்ணிக்காம தள்ளி 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 போட்டு 27 வயசுல கல்யாணம் பண்ணி, இப்போ 34 வயசுல 2 வயசு குழந்தைக்கு அம்மாவா இருக்கேன். என் தங்கச்சி புள்ள 8வது 7வது படிக்குது. அந்த அளவுக்கு பழி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் கல்யாண கதைய கேட்கணுமே. ஒரு வாரம் கழிச்சு, ஆண்டி நானும் கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். யாரப்பா என்னையவா? ஒரு வாரம் கழிச்சு எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, எங்க அப்பா, ஒரு கவுன்சிலரு, எங்க பெரிய அண்ணன், எங்க அண்ணி, நானு. எல்லாரும் போயிட்டு ஒரு கோயில்ல இருக்கோம். அங்க கோயில்ல வந்துட்டு அப்பயும் தலைவர் மட்டும் தான் வராரு. நான் மட்டும் தான் வருவேன். நான் கைவிட மாட்டேன். இங்க தான் இருக்கு பொண்ணு. இங்க தான் இதான் வீடு. உங்க வீட்டு பொண்ணு ஏற்கனவே இங்க வாழுது. வச்சு நான் கல்யாணம் பண்ணி குடும்பம் பண்றேன். எங்க வீட்ல ஒத்துக்கல. நாங்க கல்யாணம் பண்ணி தனியா தான் இருக்கணும். வாங்க நடேஷ் ப்ரோ வாங்க வணக்கம் ப்ரோ. கல்யாணம் பண்ணி தனியா தான் இருக்கணும். நீங்க குடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னம்மா இருக்கீங்க சிஸ்டர்? ஐயய்யோ! எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா என்னோட லவ் ஸ்டோரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர். ஹைலைட்டாவது போட்டுவிட்டு தொலைஞ்சிருக்கலாம். எனக்கு அதுவும் தோணல. சரி கல்யாண கதையாவது ஹைலைட் போடுவோம். சொந்தக்காரவங்க யாராவது பார்க்கட்டும். ஆமா. அடுத்து கல்யாணம் சரி ஒத்துக்கிட்டாங்க. ஒத்துக்கிட்டா இவரு என்ன ட்விஸ்ட் வச்சுட்டாரு, எங்க அப்பாவுக்கு கடன் இருக்கு. எங்க அப்பா கடன அடைக்கணும்னா, அவங்க அப்பாவுக்கு அப்போ ஒரு 10 லட்சம் சேர்ந்து போச்சு. வீடு கட்டினாரு. ஃபர்ஸ்ட் இருந்து சொல்லுங்க சிஸ்டர். நான் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்றேன் சிஸ்டர். இங்க போர் அடிச்சிரும். ஏற்கனவே 3/4 மணி நேரமா லவ் ஸ்டோரி போகுது. கடன் இருக்கு. நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா, எங்க அப்பா என்னோட வருமானம் கட் ஆயிரும். எங்க அப்பா சூப்பு கடை தான் வச்சிருக்காரு. அவருக்கு வந்துட்டு கஷ்டமா போயிடும். இந்த அமௌண்ட் கொஞ்சம் கட் ஆனுச்சுன்னா, அவரு கடன் கட்டுற பிரச்சனை. அப்ப அவரு ரூ. 27 என்னமோ கடன் கட்டிட்டு இருந்தாரு போல இருக்கு மாமனார். மந்த்லி. நீங்க எனக்கு ஒரு 2 லட்சம் நீங்க எனக்கு எதுவுமே வாங்கி குடுக்க வேணாம். ஒரு ரூ. 2,00,000 பணமா குடுங்க. அத நான் எங்க அப்பாட்ட குடுத்துட்டு, நான் இவள கல்யாணம் பண்ணிட்டு போய் நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறேன்னு இவரு சொல்ட்டாரு. இப்ப நம்பிக்கை வந்த எங்க அப்பா இத சொல்லக்கூடாதோ? அது என்ன இவ்ளோ சொன்னப்ப அமைதியா இருந்துட்டு, இத மட்டும் சொல்லக்கூடாது. அக்கா, மாமா மறைக்கிறாங்க. எதுவும் சொல்ல வேணாம்னு நெனைக்கிறாரு போல இருக்கு. அப்ப என்னாச்சு, எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு பயம் வந்துருச்சு. என்ன மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டாரு. அவர் கேட்டது கரெக்ட் தான், நியாயம் தான். ஆனா அப்படி கேட்கவும் எங்க வீட்ல உள்ளவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இப்ப ஏமாத்திட்டு போயிட்டா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒண்ணும் பண்ணல. என்கிட்ட இந்த 5 பவுனு, ஒரு ரூ. 50,000 பணது ரூ. 47,000 என்னமோ குடுத்தாங்க. குடுத்தாங்க. அதுல ராஜா சார் என்ன பண்ணாரு, எனக்கு கல்யாணத்துக்கு சேலை, கீழ வேட்டி, சட்டை, அப்புறம் கொஞ்சம் செலவு, கல்யாண சாப்பாடு செலவு அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு திங்ஸ் வாங்கினாரு. அதுக்கு முன்னாடி தலைவர் என்ன பண்ணிட்டாரு, கல்யாணத்துக்கு முன்னாடியே போயிட்டு ஒரு வீடு பார்த்து வச்சுட்டு வந்துட்டாரு. ராஜா நான் எவ்வளோ ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க ஏக போகமா. என்ன பண்ணி வச்சுட்டாரு, ஒரு வீடு பார்த்து வச்சுட்டு வந்துட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஓட்டு வீடு. தனி வீடு. கொஞ்சம் தூரம் தூரமா இருக்கும் வீடு. ரூ. 2,000 ரூ. 2,000 வாடகை போல இருக்கு. ரூ. 2,500 ரூ. 2,000 ரூ. 2,500 போல இருக்கு. ரூ. 2,500 வீடெல்லாம் பார்த்து வச்சுட்டு கல்யாணத்துக்கு எப்படி வராரு தலைவர். நாங்க எங்க வீட்ல சும்மா விடல. இந்த இருக்கு பாருங்க பத்திரிக்கைலாம் அன்னைக்கு எடுத்து காமிச்சு ஆல்பம்லாம் ரெடி பண்ணியாச்சு. ரெஜிஸ்டர் மேரேஜுக்கு எங்க கல்யாணம் வாங்க வாங்க ரூ. 2,500 வாடகை. அப்ப ரெஜிஸ்டர் கோவிந்தபுரம் வாங்க வாங்க வணக்கம். ரூ. 2,500 வாடகைக்கு வீடு பிடிச்சு வச்சுட்டாரா? எங்க வீட்ல பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு. 1 மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை அடிச்சாச்சு. எங்க சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. வந்தாரு மாமா. அப்பவே இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்கல்ல மாமா. என்னைய வந்து லவ் பண்றாங்களாம் எங்க வீட்டுக்காரன் மாமாங்க. அவன் சின்ன பையன். அவன் கமெண்ட்ட பெருசு பண்ணாதீங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் லவ் பண்ணீங்களா? இல்ல, இல்ல. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு கல்யாணம் பண்ணாரு. பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு. ஊருக்கெல்லாம் குடுத்தாச்சு. வெள்ளிக்கிழமை கல்யாணம், ஞாயித்துக்கிழமை ரிசப்ஷன். நான் சென்னையில ஒர்க் பண்ணல. அவங்கலாம் வெள்ளிக்கிழமை வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சஸ்பென்ஸா கல்யாணம் பண்ணோம். சொந்தக்காரவங்கள மட்டும் கூப்பிட்டு கல்யாணம் பண்றோங்கிறதால, வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணி ஞாயித்துக்கிழமை ரிசப்ஷன் வச்சோம். பத்திரிக்கையெல்லாம் அடிச்சாச்சா? கல்யாணத்தன்னைக்கு காலையில 5:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன். எல்லாரும் நல்ல காது குடுத்து கேளுங்க. இங்க தான் என்னோட உயிரே திரும்பி வர இடம். கேட்டுக்கங்க.
காலையில ஒரு 5:30 மணி இருக்கும். அப்ப சம்மர் தான். ஜூலை ஜூலை 14 கல்யாணம். ஃபோன் அடிக்கிறேன்.